வீரத்தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டிலே ஊழலுக்காகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்காகவும் ஒரு முறை அல்ல 2 முறை கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கருணாநிதி தலைமையிலான ஆட்சி என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1976ஆம் ஆண்டு மிசா காலத்திலே அன்றைய காலகட்டத்தில் கருணாநிதி சர்க்காரியா ஊழல் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட நீதிபதி சர்க்காரியா கமிஷன் மூலம் விசாரணை செய்யப்பட்ட போது கருணாநிதியுடைய அரசிலே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் என்று நீதிபதியே மலைத்து விட்டார். அப்படி அந்த காலகட்டத்தில் சர்க்காரியா ஊழலின் காரணமாக கலைக்கப்பட்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதேபோல 2வது முறையாக 1991 தமிழகம் முழுவதும் ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், துப்பாக்கிச்சூடு, அதேபோல பல்வேறு வன்முறைகள் நடந்தது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் கருணாநிதியுடைய கையிலே அவருடைய அதிகாரத்தின் கீழ் உள்துறையின் கீழ் இருந்த காவல்துறை அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நடந்த கலவரங்களை கட்டுப்படுத்த தவறியது. இதன் காரணமாக அந்த காலகட்டத்திலே தமிழகத்திலே இபிஆர்எல் பொதுச் செயலாளர் பத்மநாபன் உட்பட 14 பேரை சுட்டுக் கொண்டார்கள் சென்னை தலைநகரத்திலே. ஆக தமிழகம் முழுவதும் அன்றைக்கு வன்முறை வெடித்தது. தமிழகம் சுடுகாடாய் மாறியது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் அன்றைக்கு வன்முறை களமாக மாறியது. அதன் காரணமாக கருணாநிதி ஆட்சி 2வது முறையாகவும் கலைக்கப்பட்டதுதான் வரலாறு. ஆக இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதி ஆட்சியை வீழ்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களை நாட்டு மக்களை காப்பாற்ற வக்கில்லாத, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இயலாத, தங்களுடைய குடும்பத்தை பற்றியுமே எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர் என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே அவர்கள் அழகாக பேசுவார்கள், நயந்து பேசுவார்கள், நாடகமாக நடிப்பார்கள். ஆசை வார்த்தைகளை, பசப்பு வார்த்தைகளை, அலங்கார வார்த்தைகளை, அடுக்குமொழி வசனங்களை பேசுவதிலே வல்லவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்தை சார்ந்தவர்கள். 2006-11 காலகட்டத்தில் 2006 தேர்தல் களத்திலே கருணாநிதி தேர்தல் அறிக்கையிலே ஏழை எளிய மக்களுக்கு, நிலமில்லாதவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று அறிவித்தாரே, வண்ண தொலைக்காட்சி பெற்றி என்று அறிவித்தாரே, என்ன செய்தார்? வண்ண தொலைக்காட்சி பெற்றி என்று அறிவித்து தன்னுடைய குடும்ப நிறுவனத்திற்கு, அவருடைய சன் டிவி நிறுவனத்தின் வாயிலாக அரசினுடைய நிதியை ஒதுக்கி டிவியை கொடுத்து வருவாயை அவருடைய குடும்பத்துக்கு திருப்பினார். 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னவர் கடைசி வரையிலும் ஆட்சி முடியும் தருவாயில் 2011 ஆட்சி முடிவாயும் தருவாயில் கூட தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கருணாநிதியை பார்த்து கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீர்கள்? நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று அறிவித்தீர்களே, யாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? எந்த மாவட்டத்திலே, எந்த ஊரிலே, எந்த கிராமத்திலே இருக்கிறவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்று கேட்டபொழுது கருணாநிதி தனக்கே உரிய பாணியிலே, நான் 2 ஏக்கர் நிலம் அவர்களுக்கு கொடுக்க இயலாவிட்டாலும் எனது இதயத்திலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது என்று
நக்கலாக நையாண்டியாக பேசினார். ஆக அப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவுரை எழுதியதுதான் 2011ஆம் ஆண்டு. ஏன் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது? அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டு மக்கள் எண்ணற்ற துயரங்களை, துன்பங்களை அனுபவித்தார்கள், வேதனைகளை அனுபவித்தார்கள். மின்சார வெட்டு, மின்வெட்டு கடுமையாக பாதித்தது. தொழில்துறை முடங்கியது. தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து, இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து தேவையான மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளான நிலக்கரியை, தரமில்லாத நிலக்கரியை வாங்கி அதிலும் கமிஷனை பெற்றார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஊழல், ஊழல் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு ஆட்சி மாறியது. 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி. யாராவது குறை சொல்ல முடியுமா? குற்றம் சொல்ல முடியுமா? சொன்னதை செய்தோம், செய்ததை சொல்வோம் என்பதைப் போல அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிய ஆட்சி அம்மாவின் ஆட்சி. அம்மாவுடைய ஆட்சியிலே மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் பார்த்து பார்த்து செய்தார். பெண்களுக்கான திட்டங்கள், பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்கள் என்று சொல்வதைப் போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு முதலிடம் தந்தார். பெண்ணிடத்தின் விடுவிலியாக திகழ்ந்தார். பெண்களுக்காகவே திட்டங்களை தீட்டினார். பெண் சமுதாயத்தை மேம்பட செய்தார், வளர்ச்சியடைய செய்தார். ஆக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அனைத்து மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி காட்டி சரித்திரம் படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அம்மா உணவகத்தை நாடு முழுவதும் திறந்தார். ஏழை எளிய மக்கள் ஒரு நேரம் பசியில்லாமல் கூட வாடி வதங்கிவிடக் கூடாது என்று அம்மா உணவகத்தை திறந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த விடியாத ஆட்சியிலே அம்மா உணவகம் எங்கே? ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், விவசாய பெருமக்களுடைய சாமானிய பிள்ளைகள் அறிவார்ந்தமாக உருவாக வேண்டும் என்பதற்காக, உலக தரத்திலான கல்வியை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக மடிக்கண்ணி திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார். அம்மாவின் ஆட்சியிலே 54 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கண்ணி வழங்கப்பட்டது. அறிவார்ந்தமாக உருவாக்கிய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்திலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே மடிக்கண்ணி திட்டம் எங்கே? நிறுத்திவிட்டீர்களே, ஏன் நிறுத்தினீர்கள்? கேள்வியை கேட்கிறோம். மாணவ சமுதாயத்தின் சார்பிலே கேள்வியை கேட்கிறோம். இன்றைக்கு மாணவ சமுதாயம் கல்வியை பின்னோக்கி செல்லுகின்ற நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவ சமுதாயத்தை மதுவின் கொடுமையிலே, அதே போல இன்றைக்கு போதை வஸ்துகளில் அவர்கள் பயன்படுத்தி போதை நடமாட்டம் அதிகமுள்ள மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா? வெற்று விளம்பரத்தை தேடி மக்களுக்கு எவ்வித திட்டங்களையும் நிறைவேற்றாமல் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடியை உலக வங்கியிலே கடனாக பெற்று எவ்வித புதிய திட்டங்களையும் நிறைவேற்றாமல் முந்தைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியுடைய திட்டங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதையும் ரிப்பன் ஒட்டுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதைய புதிய திட்டங்கள் எதையுமே செய்யவில்லையே. புதிய தொழில்கள் தொடங்கி இருக்கிறீர்களா? நீங்கள் கோவையிலே உலக முதலீட்டாளர் மாநாடு என்று, செம்மொழி மாநாடு என்று அறிவித்து சொல்கிறீர்கள். 11 லட்சம் கோடி இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்பட்டிருக்கிறோம். 30 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்கிறீர்களே, யாராவது நம்புவார்களா? யாருக்கு, எந்த நிறுவனத்திலிருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தினீர்கள்? இதுவரையிலும் எந்தெந்த மாவட்டத்தில் நீங்கள் புதிய தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? இதுகாரும் இளைஞர்கள் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கும்பகர்ண தூக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டினுடைய மக்களே, கழக உடன்பிறப்புகளே, களத்திலே இறங்குங்கள். குருச்சேத்திர யுத்தமிடும் தேர்தல் களத்திலே நாம் களத்திலே இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அராஜகத்தை, அக்கிரமத்தை வீழ்த்துவோம், களப்பணியாற்றுவோம்.